இறைபலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இயேசுவின் இதய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். மக்களை சாவிலிருந்து விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கவுமே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, திருஇருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஆற்றல் மிக்க, நம்மை சுகப்படுத்தக்கூடிய, நம்மை நலமாக்கக்கூடிய இந்த நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஆண்டுடைய ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட இருக்கிறோம். எனவே மனநிலையை ஒருமுகப்படுத்தி சிறப்பாக, அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் தொடர்ந்து ஆண்டுடைய அன்பின் சாட்சிகளாய் வாழ சிறப்பாக ஜெபிப்போம். ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவே ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவே ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவே ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, எல்லோரும் ஆட்கொள்ள வருவே ஆவியே. உம்மை தேடி ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகின்ற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைபடாது நீ நலமாய் இருப்பாய் என்று சொல்லி எப்பொழுதும் ஆஸ்வதிக்கூடிய தகப்பனே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு இதயங்களை உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. அன்று அப்போஸ்தலர்கள் மீது ஆவியை பொழிந்தீரே, உம்முடைய வல்லமையின் அனலாய் அவர்களை மாற்றினீரே. இந்த பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் அனலாய், உம்முடைய ஆவியின் அனலாய் நீரே மாற்றுவீராக. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் இந்த ஆண்டவர் துணையாக இருக்கிறார், நான் எதை குறித்து மஞ்ச மாட்டேன் என்ற அளவான நம்பிக்கை என் பிள்ளைகளுக்குள் நீரே புகுத்துவீராக. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு, மன நிம்மதிக்கும், உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்கும் அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 9 இறைவசனங்கள் 27 முதல் 31 முடிய. இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் என்பதற்குரிய சகோதர சகோதரிகளே, 2012 ஆண்டினுடைய இறுதி மாதத்தினுடைய முதல் வெள்ளியில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இங்கு குழுமி இருக்கின்றோம். அதே வேளையில் ஆண்டின் ஒரு முறை திருவருகை காலத்தில் ஒரு முதல் வெள்ளி வருகிறது. அது டிசம்பர் மாதத்தில் வருகின்ற இந்த முதல் வெள்ளி. எனவே இந்த திருவருகை காலத்தினுடைய பின்னணியில் இன்று இறைவன் நமக்கு சொல்லுகின்ற இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். நாம் தேடுகின்ற முழுமையான வாழ்வை, நிறைவான வாழ்வை இந்த இறைவனை தவிர வேறு எதுவும் தர இயலாது என்று சொல்லுகிறோமோ, அப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த இறைவனை என்றைக்கு முழுக்க முழுக்க தேடுகிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது என்று அர்த்தம். எனவே அதற்கான வல்லமையை இன்றைய நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியானது எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். பேரன்பு மிகுந்த தந்தையே இறைவா, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கையும் எங்கள் வாழ்வும் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகார பலியாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி திருச்சபையின் அருட்சாதனங்களை வெளிப்படச் செய்தது. மீட்பரின் திறந்த அந்த இதயத்திடம் நாங்கள் ஈர்க்கப் பெறவும், மீட்பணிக்கும் ஊற்றுக்களிலிருந்து அனைவரும் முகந்து மகிழ்ச்சியோடு பருகவும் திருவிழமானி.
ஆகவே இறைவா, வானகத் தூதரணிகளோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்றான இறைவன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளையும் எங்களையும் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து பரமதந்தைக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உண்மையான விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் நம்மை அழைத்துச் செல்கின்ற ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உன் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. கண்கள் திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்